ஜெம் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப டிடி தினகரன் அவர்கள் வந்து அதிமுக இணைஞ்ச விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அதிமுகல என்டிஏ கூட்டணியில. என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த மேடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, ஒரு நல்ல மனிதர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பாச போராட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்போ இதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்கள் 2 பேரும் தான் ஒண்ணா இருந்தாங்க. ஆனா இப்ப டிடிவி தினகரன் வந்து இணைஞ்சிட்டாரு. ஓபிஎஸ் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு மெயின் சந்தேகமா இருக்கு. ஆனா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இணைய போறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தாவேக்கால இணைய போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திமுகவோட தான் அவர் கன்ஃபார்ம் இணைய போறாரு அப்படின்ற விஷயம் வெளிய வந்திருக்கு. எதனால வச்சு இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது சேகர் பாபு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு உரையாடல் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக கிட்ட ஓபிஎஸ் அவரோட டிமாண்ட் வச்சதாகவும் அந்த டிமாண்டுக்கு வந்து திமுக ஓகே சொன்னதாகவும் கூடிய சீக்கிரத்துல இவங்க போய் அதில் இணைய போறதா ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. அப்படி அவங்க உள்ள என்ன பேசினாங்க, என்ன டிமாண்ட் வச்சாங்க, திமுகவால தான் கன்ஃபார்மா இணைய போறாரா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக சொல்ல போறோம். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. 2026 எலெக்ஷன் வரப்போற இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே கூட்டணி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது திமுக கிட்டத்தட்ட 12 கட்சிகளும், அதுக்கப்புறம் அதிமுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்டிஏ கூட்டணி வந்து 8 கட்சிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஏன்னா இதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். எந்த நேரத்தில் எப்படி மாறும் அப்படின்றது நம்மளால ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ எந்த நேரத்தில் எப்படி வேணா மாறலாம் அப்படின்றது தான் உண்மை. இதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ரீசெண்டாக அதிமுக இணைஞ்ச விஷயம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்காகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிடிவி தினகரன் வந்து தொடர்ந்து ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருந்தார் அதிமுக மேலையும். அது மட்டும் இல்லாம குறிப்பா எடப்பாடி அவர்கள் மேல வந்து தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை வச்சுட்டே இருந்தாரு. அதாவது அவர் தலைமையில இருந்தாங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் தனி கட்சி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஒன்று வச்சிருக்காரு. அதே நேரத்தில் வந்து நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொன்ன இதே டிடிவி தினகரன் அவர்கள் இப்போ வந்து நல்ல அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி பங்காளி அப்படின்ற மாதிரி ஒரே குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. அதுதான் எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதே நேரத்தில் டிடிவி தினகரன் கூட அவர் கூட இருந்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்ற சந்தேகம் தான் எல்லாருமே எழுதிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் ஓபிஎஸ் வந்து திமுக இணைய போறாரு அப்படின்ற விஷயமும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தமிழக சட்டசபை பேரவை அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. முதல்ல ஓபிஎஸ் அவர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா அதாவது அரசியல்ல இருந்து தனியா வந்து ஒரு தவிர்க்கப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சரா இருந்தாலும் இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரை வந்து தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல ஒரு கூட்டணி கிடையாது, எங்கேயுமே கிடையாது, அந்த இடத்துக்கு போனாலும் வந்து ஒரு சரியான ஒரு மதிப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் எல்லாமே அவர் மேல இருந்தது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அதாவது அவர் கீழே வந்து நிறைய ஆதரவாளர்கள் இருந்தாங்க. அந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே கடைசி வரை கூட இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒருத்தரை கலந்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு நம்பிக்கையான இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர். அதாவது எம்எல்ஏ வந்து ஐயப்பன் அவர்கள், அப்புறம் வந்து எம்எல்ஏ நடராஜ் அவர்கள். இவங்க 2 பேரும் தான் வந்து எப்பயுமே அவர் கூடவே இருக்காங்க. அதாவது ஐயப்பன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேக்காவோட இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஆனா அதே நேரத்தில் ஐயப்பன் அவர்களே வந்து அப்பெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு ரூமர்ஸ், நான் என்னைக்குமே வந்து ஓபிஎஸ் அவர்களை விட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன், அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நடராஜன் அவர்கள் வந்து திமுக இணைய போறாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அதுவுமே எல்லாருக்குமே ஷாக் ஆனாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து திமுக போய் இணைஞ்சதுக்கு அப்புறம் அவரும் போய் திமுக இணைய போறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்குமே வந்து அண்ணா அறிவாலயம் பக்கத்துல கூட தலை வச்சு படுக்கல அப்படின்றத உண்மை. ஆனா அவங்களுக்கான நம்பிக்கையான நபர்கள் அங்கங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து இங்க சரியாவே வரல. ஆனாலும் ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்ட முடிவு என்ன பண்ண போறாரு அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருந்தது. ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசிச்சிருந்தோம். ஒருவேளை கன்ஃபார்மா வந்து ஏடிஎம்கே தான் வர போறாரா இல்ல தாவேகாவோட வர போறாரா அப்படின்னு சொல்லி எல்லா சைடும் யோசிச்சுட்டு இருந்த நம்ம திமுகன்ற ஒரு கட்சியை வந்து மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா எல்லாரோட கண்ணோட்டமும் நேரா வந்து அவரை நோக்கி போச்சு. அதே நேரத்தில் வந்து அவருக்கும் வந்து ஒரு சில கட்டமைப்பு எல்லாமே இருந்தது. என்ன தேவைப்படுற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ கம்முனே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கூட இருக்கிற எல்லா ஆதரவாளர்களும் கலண்டு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஆதரவாளர்கள் எல்லாமே குறைஞ்சிட்டே இருக்காங்க. இதே நேரத்தில் இதே மாதிரியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சைடு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற நேரத்திலையும் அவரோட மகன் வந்து இப்போ அரசியல் புதுசாக வந்திருக்காரு. அவருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதாவது முதல் முறை அரசியலுக்குள்ள வரப்போ அவருக்கு வந்து எதுவும் மைனஸாக இருக்கக்கூடாது, எதுவும் ஒரு பேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்தார். அதே முடிவை வந்து
எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது திமுக வந்து இப்போ அவரை கூட்டணிக்குள்ள கூப்பிட்டுருக்காங்க. ஒண்ணு அவர் கூட்டணியில வந்து சேரணும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட இணையணும். இதுதான் வந்து ஒண்ணு அதான் திமுக காரராவே இணையணும். அப்படி இல்லைன்னா இவரோட கூட்டணி அலசி வந்து அங்க வைக்கணும். இதான் 2 ஆப்ஷன். சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேகர் பாபு அவர்களை வச்சு கிட்டத்தட்ட அதாவது சட்டசபை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது சபாநாயகன் அப்படின்னு சொல்ற அப்பாவு முன்னாடி வந்து இவங்க 2 பேருக்கு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேகர் பாபு அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா இப்ப திமுக ஆடுற வந்து ஒரு மாஸ்டர் கேம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியில இருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்காங்கல்ல அந்த மாதிரி இருக்கலாம் தூண்டில் போட்டு அப்படியே தூக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையன் அவர்களை தூக்குறதுக்கான ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அந்த தூண்டில வந்து மாட்டல. ஏன்னா அவருக்கு புழு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ சம்திங் வேற ஏதாவது போட்டிருந்தா அப்படின்னா கண்டிப்பா பிடிச்சிருக்கலாம். அவர் வந்து டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா சைடு இணைஞ்சிட்டாரு. இது வந்து உங்களுக்கு ஒரு பேடு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இருந்தாலும் வந்து இதே ஸ்ட்ராட்டஜி தான் மூவ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனிச்சு நிற்கிறாரா இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காரா இதே கன்ஃபியூஷன்லேருந்து அப்படியே ஒரு தூக்கி உள்ளே போடு அப்படின்னு சொல்லி இப்போ உள்ளே தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லா கட்சியிலும் யார் யார் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிளான் வந்து ஒரு பயங்கரமான பிளானாக இருக்குது. இதே செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பேசினதும் அதே சேகர் பாபு அவர்கள் தான். ஏன்னா இப்போ வந்து எல்லாரையும் தூக்குற வேலையை வந்து சேகர் பாபு அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல அதாவது டிமாண்ட் என்ன டிமாண்ட் வச்சாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது மெயின் திங் என்ன சொல்கிறது அப்படின்னா அவர் ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர் இருக்கக்கூடிய ஐயப்பன் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் நடராஜன் அவர்களுக்கும் இவங்க 2 பேருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட மகனாக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரநாத் இவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிமாண்டை வச்சதுக்கு அப்புறம் தான் திமுக அவர்களும் வந்து ஓகே பக்கா பண்ணிக்கலாம் வாங்க நம்ம கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டதாகவும் இவர் வச்ச டிமாண்டை வந்து திமுக ஏற்றுக்கிட்டதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ டெல்டா சைடு வந்து கண்டிப்பாக திமுக வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன் எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கட்சி வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி டெல்டா சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக என்றைக்குமே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து கொங்கு தென் மாவட்டம் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். அதே தென் மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஓட்டு இருக்குது. அதாவது முக்குளத்தோர்னு சொல்லக்கூடிய தேவர் சமுதாயத்து ஓட்டு வந்து அவர் நிறையாவே இருக்குது. இப்போதைக்கு இவங்க பாயிண்ட் பண்ணுற எல்லாமே வந்து அங்கே தான் போயிருக்கு. அதாவது தென் மாவட்டத்தை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொன்ன திமுகவோட அந்த ஒரு எண்ணம் தான் இப்போ கரெக்டாக வந்து ஓபிஎஸ் அவர்களை கூட்டணியில் சேர்த்து இப்போ வந்து தென் மாவட்டத்தை வந்து பிடிக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் இணைய போகிறதா இப்போ ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. மிச்சபடி எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சா திமுகவுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமா? இந்த 2026 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்குது. எப்படி சொல்கிறது அப்படின்னா அதிமுகவும் இப்போது கொஞ்சம் அளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, திமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ தாவேக்கான்னு சொல்லி ஒரு கட்சி ஒன்று வந்திருக்கு. அந்த கட்சியிலேயே வந்து நிறைய பேர் தாவேக்காக தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தாவேக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2026 யாருக்கு சாதகமாக மாறப்போகுது? திமுகவா, அதிமுகவா, இல்லை தாவேக்காவா, இல்லை வந்து என்டிகேவா அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னும் ஒரு பெரிய கட்சி ஒன்று கூட்டணி அறிவிக்காமலே இருக்காங்க. அது யான்னு பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக. அவங்க எப்போ சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரில. சரி ஓகே, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்தது திமுகவுக்கு வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.